கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் புனித அந்தோனியாருடைய நம் பாதுகாவலருடைய திருவிழாவிற்காக கொடியேற்றி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி அவர் நமக்காக கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும், பரிந்துரைக்க வேண்டும். நாம் என்னென்ன உதவிகளை, ஆசீர்வாதங்களை, வேண்டுதல்களை கடவுளிடம் எழுப்புகிறோமோ அவற்றையெல்லாம் நமக்கு அந்த ஆசிரியெல்லாம் அவர் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இன்று திருப்பலி தொடக்கத்திலே வாசகங்களுக்கு முன்பாக இந்த திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்பட்டதை பார்த்தேன். நம்முடைய மக்கள் எவ்வளவு தூரம் திருப்பலியின் மீது ஒரு பற்று வைத்திருக்கிறார்கள். இந்த திருப்பலியின் வழியாக நாம் இறைவனிடம் கேட்கும்போது கடவுள் நாம் கேட்பதை கொடுக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்வதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த பக்தி நம்மில் எப்போதும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். இந்த அந்தோனியாருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது இவர் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் என்ற துறைமுக பட்டினத்திலே பிறந்தவராவார். 1195 ஆண்டில் பிறந்தார். இவருக்கு வைக்கப்பட்ட இயற்பெயர் பெர்னாண்டஸ். இவருடைய தந்தையின் பெயர் மார்ட்டின், வின்சென்ட் மார்ட்டின். இவருடைய தாய் தெரேசா என்பவர். மிக பக்தி உள்ள பெற்றோர்களாக இருந்தார்கள். ஆகவே இவருக்கும் அந்த இறைவன் மீது, ஆண்டவர் மீது நிறைய பற்றுதல், நிறைய தாகம் இருந்தது. தாம் எப்படியாவது நற்செய்தி பணிக்கு செல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டவராக இருந்தார். இன்றைய வாசகத்திலே பார்த்தோம். முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலிலே 61ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகம் வாசிக்கப்பட்டது. அதிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், அருள் பொழிவு செய்துள்ளார் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகிறார். விடுதலை தரும் செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்றும் கடைசியிலே சொல்லுவார். ஆகவே இவ்வாறு அவர் தம்முடைய பணியை செய்வதற்கு முன்பாக கடவுளின் காட்சியில் அவர் இதை பெறுகிறார். இந்த எசாயாவை பார்த்து இறைவன் கேட்பார். அவர் ஆண்டவருடைய மாட்சியை பார்ப்பார். வானதூதர்கள் 6 பேர் அவரை சுற்றி பறந்து கொண்டிருப்பார்கள். அப்போது இவர் ஆண்டவர் முன்பாக நிற்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே எசாயா நூலிலே பார்க்கலாம், 6ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நற்செய்தியை எல்லாம் மக்களிடம் சென்று எனக்காக யார் சொல்வார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றார். யாரை நாம் அனுப்புவோம் என்று சொல்கின்றார். அப்போது எசாயா சொல்லுவார், ஆண்டவரே நான் செல்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். கடவுளும் அனுப்ப விரும்புகிறார். அப்போது இவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய உதடுகள் அசுத்தமானவை, உம்முடைய வார்த்தையை போதிப்பதற்கு தகுதியில்லாத உதடுகள், நான் பாவம் செய்தவன் என்று சொல்வார். அப்பொழுது கடவுள் ஒரு வானதூதரை அனுப்புகிறார். அந்த வானதூதர் கடவுள் முன்பாக எரிந்து கொண்டிருக்கும் அந்த நெருப்பு தணலில் இருந்து ஒரு நெருப்பு துண்டை கொரடால் எடுத்துக்கொண்டு வந்து எசாயா இறைவாக்கினரின் உதடுகளை தொட்டு சுத்தப்படுத்துவார். பிறகு ஆண்டவர் சொல்வார், இப்பொழுது உன் உதடுகள் சுத்தப்படுத்தி விட்டன, உன் வாய் தூய்மையானது, நீ சென்று போதிக்கலாம் என்று. ஆக இவ்வாறு முதல் வாசகம் நற்செய்தி பணியை நாம் செய்ய வேண்டும் என்ற உந்துதலை கொடுக்கின்றது. அதற்காகத்தான் இந்த வாசகம் வாசிக்கப்படுகிறது.
ஏதோ வந்தோம், யாரோ வாசித்தார்கள் என்று நாம் போய்விடக்கூடாது. வாசகத்தின் உட்பொருளை புரிந்து அதை நாம் வாழ்வாக்க வேண்டும். மற்றொன்று சொல்ல வேண்டுமென்றால், இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்பட்டது. அதிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சீடர்களை இருவராக அனுப்புகிறார். ஏனென்றால் தனியாக செல்வது கடினம். ஆக 2 பேராக சேர்த்து அனுப்பி ஒருவருக்கொருவர் துணையாக, ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து நற்செய்திப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களை அனுப்புகின்றார். அவர்களும் செல்கிறார்கள், தங்கள் பணியை செய்கிறார்கள். சென்று வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். அதன் பிறகு ஆண்டவரும் மகிழ்ச்சி அடைவார், அவர்களை சற்று ஓய்வெடுக்க சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், நீங்கள் சென்று வீடு வீடாக செல்லுங்கள், போதியுங்கள். ஆனால் உங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கால் தூசியை கூட காலில் ஒட்டி கொள்ளாமல் இருக்க அவர்கள் வீட்டு வாசலில் உங்கள் காலடிகளை தட்டிவிட்டு அதில் தூசியை உதறிவிட்டு நீங்கள் வருங்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது இறைவார்த்தையை போதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய அந்த மக்களுடைய கடமையாகும். எனவே நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது. அதற்காக நாம் நற்செய்தி அறிவிக்காமல் வாளாய் இருக்க முடியாது, அது செய்யாமல் இருக்க முடியாது. இதை சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில்தான் புனித அந்தோணியாரும் நற்செய்தியின் மீது, அதை பரப்புவதன் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அவர் 15 வயதிலேயே ஒரு துறவற சபையிலே சேருகிறார். அது புனித அகஸ்டீனின் சபை. சகாயவா சொல்கிற மாதிரி அது அகஸ்டின் குருமணம் இல்லை. அகஸ்டின் குருமணம் நான் இருந்த பால் செமினரிக்குள்ளார இருக்குது. நான் கூட பயந்துட்டேன், எங்கடா அந்தோணியார் இங்கே படித்தாருன்ட்டு. ஆக அந்தோணியார் அகஸ்டீனியன் சபை, துறவற சபை. இப்போ கப்புச்சின் சபை இருக்குது, சலேசியன் சபை இருக்குது, சேசு சபை இருக்குது. அது மாதிரி அந்த சபையில் சேர்ந்து அவர் 15வது வயதிலேயே ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்தார். அவர் படித்தார். அதன் பிறகு அந்த சபையிலே அவர் 8 ஆண்டுகளுக்கு கொய்ம்பாரா என்ற இடத்தில் சென்று அதிகமான ஜெபத்தில் ஈடுபடுகிறார். நற்செய்தி போதிப்பதற்கு முன்பாக என்ன செய்கிறார்? அதிகமாக ஜெபிக்கிறார். 8 ஆண்டுகள் ஜெபிக்கிறார். வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, அவர் தவ முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறார். தவ முயற்சிகளை மேற்கொண்டு தம்மையே தயார்படுத்தி கொள்கிறார். இவ்வாறு இருக்கும் பொழுது அகஸ்தீனியன் சபையிலே அந்த தவ வாழ்வை மேற்கொண்டிருக்கின்ற போது, கொய்ம்பரா என்ற தனிமையான இடத்தில் இருக்கின்ற போது அவர் ஒரு முறை இங்கே வருகிறார். உள்பக்கம் நகருக்குள் வரும் பொழுது அங்கே ஒரு துயர சம்பவம் நடந்திருந்தது. அதாவது மொராக்கோ நாட்டிலே துறவிகள், கப்புச்சின் சபை, பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் என்ன செய்கிறார்கள்? நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இந்த நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அவர்களுடைய நற்செய்தியை ஏற்க மக்கள் மறுக்கிறார்கள். கடைசியாக என்ன செய்கிறார்கள்? அவர்களை கொன்று போடுகிறார்கள். 5 பேரை கொன்று போட்டார்கள். அவர்களுடைய உடல்கள் அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு, ஆப்பிரிக்க பகுதியான மொராக்காவில் இருந்து இது ஐரோப்பாவிற்கு, இத்தாலி நாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இதை பார்க்கின்ற அந்தோணியார் மிகுந்த நெகிழ்ச்சி அடைகிறார். அவர் பார்த்தார், நானும் இதுபோல தானே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் நற்செய்தி அறிவிக்க செல்ல வேண்டும், மொராக்காவுக்கு செல்ல வேண்டும். நானும் ஒரு மறை சாட்சியாக நற்செய்திக்காக என் உயிரையே தியாகம் செய்ய வேண்டும். கடவுள் கொடுத்த உயிர் கடவுளுக்காக கையளிக்கப்பட வேண்டும். நான் நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று
அவர் ஆவல் கொண்டிருந்தார். சபையிலும் அனுமதி கேட்கிறார். அதற்கு முன்பாக அங்கு பணி செய்து கொண்டிருந்த அந்த பிரான்சிஸ்கன் சபை துறவியர், கப்புச்சின் சபை துறவியரிடம் கேட்கின்றார், உங்கள் சபையில் என்னை சேர்த்து கொள்ளுங்கள், எங்கள் சபையில் அங்கே யாரும் பணி செய்வதில்லை, எனவே உங்கள் சபைக்கு நான் வந்து விடுகிறேன் என்று கேட்கின்றார். உரிய அனுமதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் அந்த பிரான்சிஸ்கன் சபையிலே ஓர் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுகிறார். அங்கே சென்று அவர் தம்முடைய போதக பணியை சில காலம்தான் செய்கிறார். ஆனால் அவருக்கு அங்கிருந்த சூழ்நிலைகள் சரியில்லை, உடல்நலம் பாதிக்கப்பட்டது. ஆகவே அவர் திரும்பி வருகிறார். அவர் வேறு ஒரு இடத்திலே இத்தாலி நாட்டிலே இருக்கின்றார். அங்கு இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்கள், மக்கள் அவருடைய எங்களுக்காக நீங்கள் போதிக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். தம்முடைய போதக பணியை சிறப்பாக செய்கிறார். அந்நேரத்தில் அந்த இடத்திலே ஒரு குருப்பட்டம் அவர்கள் பிரான்சிஸ்கன் சபைக்காக நடக்க இருக்கின்றது. அந்த மாலை நேரத்திலே வரவேண்டிய இரட்சகர் சபை குரு, நம்ம திருச்சியில் KK நகர் உடையான்பட்டியில் இருக்கிறாங்க அந்த சபைக்காரவங்க, அந்த இரட்சகர் சபை குரு வரவேண்டியவர் வர முடியாமல் போய்விட்டது. ஆகவே அந்த பிரான்சிஸ்கன் சபையின் தலைவர், கப்புச்சின் சபை தலைவர் சொல்லுகிறார், அந்தோனியாரை கூப்பிட்டு நீங்கள் தான் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று. இவர் மிகவும் தயங்கினார். ஏனென்றால் அவர் அந்த பெரிய இடத்திலே, அவங்க வாழ்ந்த இடத்திலே, துறவற மடத்திலே சாதாரண எளிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். கூட்டுவது, பெருக்குவது, சாப்பாட்டு பாத்திரங்களை எடுத்து வைப்பது, அது சிந்துகின்ற பொருளை எடுத்து சாப்பிடுவார் சமயத்திலே. ஆக இவ்வாறெல்லாம் ஒரு மிக எளிய மனிதராக தம்மையே தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தார். அதனால் மற்றவங்களும் அந்தோனியாரை பெருசாக அவருடைய மறைவுரையை கேட்டதும் இல்லை, அதை பெருமை பாராட்டுவதும் இல்லை. அப்படிப்பட்ட சிலர் நினைத்தார்கள் அந்தோனியார் 2ஆம் பிரசங்கம் வச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் மிக மிக அருமையான மறைவுரை என்று நிகழ்த்தினார். அந்த குரு பட்டத்திலே அவருடைய கத்தோலிக்க கொள்கைகள் மீது கொண்ட பிடிப்பு, விவிலியத்திலே அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஞானம், ஆழமான இறை நம்பிக்கை, விசுவாசம், அவருடைய பக்தி, அவருடைய தூய்மை, புனிதம், இதையெல்லாம் பற்றி அவர் விரிவாக எடுத்து சொல்லும்போது, அவர் ஜெப வாழ்வை பற்றி எல்லாம் சொல்லும்போது எல்லாரும் மிகுந்த வியப்படைகிறார்கள், அந்தோனியாரை பாராட்டுகிறார்கள். பிரான்சிஸ்கன் சபையின் தலைவர், கப்புச்சின் சபை தலைவர் என்ன சொல்லுகிறார், அங்கே இருந்தவர் அந்தோனியாரை கூப்பிட்டு, இனிமேல் நீ லாம்பர்டி என்ற பகுதியில், இத்தாலியில் உள்ள அந்த பகுதியில் நீ முழு நேர நற்செய்தி பணியாளராக அந்த பகுதி முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே நற்செய்தி அறிவிக்க அவர் சென்றார். ஆனால் பழையபடி அவர் மிக சீக்கிரத்திலே உடல்நலம் சரியின்றி அவர் தம்முடைய 36வது வயதிலே 1821ஆம் ஆண்டிலே அவர் இறைவனை சென்றடைகிறார். 36 ஆண்டுகள் மாத்திரமே வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்வை பார்க்கும்போது அவருடைய போதனை மிக மிக வலிமை உள்ளதாக இருக்கின்றது. ஒரு முறை அவர் ஒரு கடற்கரை நகரிலே நற்செய்தி போதிக்கிறார். அந்த பகுதியிலே உள்ள மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. நிறைய பேர் வரவில்லை, ஒரு சிலர் தான் வந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர் என்ன செய்கின்றார், தொடர்ந்து சளைக்காமல் போதிக்கிறார். இவருடைய போதகத்தை கேட்பதற்காக கடலிலே உள்ள மீன்கள் எல்லாம் தலையை தூக்கி தண்ணீருக்கு வெளியே பெருங்கூட்டமாக இருந்து அந்தோனியாருடைய போதனையை கேட்டுக்கொண்டு இருந்தன என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மனிதர் கடவுளின் வார்த்தையை போதிக்கிறார். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதிக்க வேண்டும் என்று அவர் போதித்தார். மக்கள் கேட்டாலும் பரவாயில்லை, கேட்காவிட்டாலும் பரவாயில்லை என்று போதித்தார். வந்திருந்தோர் மிகச் சொற்பம். ஆனால் இந்த மீன்கள் ஏராளமாக வந்து அவருடைய மறைவுரையை, நற்செய்தி போதகத்தை
கேட்டன என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று உங்களுடைய நோட்டீஸில் போட்டிருந்தாங்க, பார்த்தேன், திருவிழா நோட்டீஸில். நீங்கள் படிச்சிங்களான்னு தெரில எனக்கு. ஒரு முறை யூதர் ஒருவர் மெஸ்ஸியா மீதோ இயேசு மீதோ நம்பிக்கை இல்லாதவர், இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யூதர்கள் இன்றும் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு என்பவர் ஒரு நபி, ஒரு போதகர், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இன்றைக்கும் மெஸ்ஸியா வருவார்னு பழைய ஏற்பாட்டு மக்களாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யூதர் ஒருவர் அந்தோனியார் பிரசங்கம் வைக்கும் பொழுது நற்கருணை பற்றியும் இயேசு அதில் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பற்றியும் மிக அருமையாக போதிக்கின்றார். அந்த யூதர் மறுப்பு தெரிவிக்கிறார். நான் நம்ப மாட்டேன், நற்கருணையில் இயேசு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு போட்டி வருது. அவர் சொல்கிறாரு, நீ வேணும்னாக்க நற்கருணையில் இயேசு இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டு அப்படிங்கிறாரு. அப்போது அந்தோனியார் சொல்கிறாரு, என்ன செய்யலாம், நீயே சொல்லு அப்படின்ட்டு. நான் ஒரு கழுதையை கூட்டு வர்றேன். எதை கூட்டி வரேன்? கழுதையை கூட்டி வர்றேன். அந்த கழுதை திவ்ய நற்கருணைக்கு முன்னாடி முட்டி போட்டு வணங்குச்சு அப்படின்னா நான் நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று நம்புகிறேன், நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக மாறுவேன் என்று சொல்லுகின்றார். போட்டி ஆரம்பமாகின்றது. அந்த மனிதன் என்ன செய்கிறான்? இந்த கழுதை நற்கருணையை பார்த்தா என்ன தெரிய போகுது? அதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரி தெரியும், கதிர் பாத்திரம். வச்சிருந்தோம்னா நம்ம அந்த அரளிக்கத்தின் பாத்திரம் அதுபோல் சின்ன ஒரு கதிர் பாத்திரமாக இருக்கும். அதில் நடுவில் வெள்ளை அப்பம் இருக்கும். அதை பார்த்தால் இந்த கழுதைக்கு அதன் முக்கியத்துவம் தெரிய போவது கிடையாது. அதற்கு பதிலாக நாம் கழுதையை கவர வேண்டும், கழுதையை திசை திருப்ப வேண்டும். எனவே அவர் என்ன செய்கிறார்? அந்த பசும்புல் கட்டை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறார். கழுதை வந்தால் 2 நாள் பட்டி போட்டு கொண்டு வரான். அதை வேறு கொண்டு வந்தால் அது வேக வேகமாக போய் லபக்குன்னு அந்த பசும்புல்லை சாப்பிடுன்னு பார்த்தான். ஆனால் அந்த கழுதை பசும்புல்லை தீண்டவில்லை. அதற்கு பதிலாக அந்த நற்கருணை முன்பாக சென்று மண்டியிட்டு தலை வணங்கி தலை தாழ்த்தி சரணாகதியாக தலை தொட தொழுதது என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்தோனியார் மிக சிறப்பாக போதித்தார் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம்தான். ஆக இந்த அந்தோனியார் இவ்வாறு இருந்ததால் அவரைத்தான் நாம் ஜெபத்திலே சொன்னோம், ஆண்டவரே இவரை தலை சிறந்த போதகராக கொடுத்தீர். போதகர் எல்லாரும் போதகர் தான், ஆனால் அவர் தலை சிறந்த போதகர் என்று நான் சொல்லவில்லை, பூசை புத்தகமே சொல்லுகின்றது, திருச்சபையே அதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய வாழ்க்கைக்கு அந்தோனியார் என்ன சொல்லுகிறார்? இப்போ அந்தோனியார் என்ன சொல்கிறாங்க? கோடி அற்புதர் அந்தோனியார். அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடுறோம். நான் அந்தோனியார் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றேன், பேச்சுக்கு வச்சுக்குவோம். இப்போ நான் கோடி அற்புதம் செய்ய முடியுமா? என்னையால் முடியுமா? உங்களால் முடியுமா? யாராலையும் முடியாது. அதனால் முடியாத காரியத்தை பற்றி நினைக்கக்கூடாது. நம்ம அந்தோனியார் யார்ட்டையும் சொல்லலை, புதுமை செய்வேன்னு சொல்லலை. ஆனால் அவருக்கு கடவுள் அந்த வரத்தை கொடுத்தார். எவ்வளோ பெரிய வரம்னா, அவருடைய கைகளில் குழந்தை இயேசுவே அமர்ந்து அவரோடு உரையாடினார், பேசினார், மகிழ்ந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு கடவுளிடம் நெருக்கமான ஜெப வாழ்விலே அவர் இருந்தார். ஆகவே கடவுள் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அதுபோன்று நாம் வாழ வேண்டும் என்ற தூண்டுதலைத்தான் தர வேண்டுமே ஒழிய, நானும் அந்தோனியாரை போல ஜெபிக்க வேண்டும், நானும் அந்தோனியாரை போல தவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், கடவுளுக்கு பிடித்தமானவளாக நான் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசை கொண்டவராக நாம் வாழ வேண்டும். அதுதான் அந்தோனியார்ட்ட கற்றுக்க வேண்டியது. அந்தோனியாரை போல நாமும் தலை சிறந்த போதகராக அவரை விழுங்கினார் என்றால் நாமும் ஓரளவுக்கு போதகராக இருக்க வேண்டும். நாம் வாழும் என்ற சூழ்நிலையிலே, இந்த உலகிலே நாம் போதகராக மாற முடியுமா?
வாழ முடியுமா என்றால் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, யாரும் தாங்கள் விரும்புகின்ற ஒரு மதத்தை நம்பலாம், அதை ஏற்றுக்கொண்டு தழுவலாம், அதை மற்றவர்களுக்கு நாம் பிரசங்கமும் வைக்கலாம். இது அரசியலமைப்பு சட்டம் 25 சொல்வது. ஆனால் நடைமுறையிலே நாம் அவ்வாறு செய்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. செய்தால் நாம் சில சமயங்களில் தண்டிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மறை போதகர் ஸ்டேன் சுவாமி என்ற சபைக்குரிய புராட்டஸ்டன்ட் சாமியார் ஒருவர் அவருடைய 2 பிள்ளைகளோடு என்ன செய்யப்பட்டார்? நெருப்பிலே கொளுத்தப்பட்டார். எதற்காக? நற்செய்தியை போதித்தார். ஆக நற்செய்தியை போதிக்கிறவங்களுக்கு ஒரு மறைசாட்சியைப் போல வாழ வேண்டும் என்று அந்தோனியார் ஆசைப்பட்டார். அவருக்கு அந்த மறைசாட்சி சாவு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஸ்டேன் சுவாமியாருக்கு கிடைத்தது என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஆக அவ்வாறு நற்செய்தியை அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய இந்தியாவிலும் கூட மீண்டும் ஒரு நிகழ்ச்சி. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு குருவானவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் வட இந்தியாவிலே பணிபுரிகின்றவர். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், வட இந்தியாவில் ஒரு சேசபை குரு அந்த சாதாரண மக்களிடையே பணி செய்து கொண்டிருந்தார், நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருந்தார். என்ன செஞ்சாங்க? அவரை சாகடிச்சிட்டாங்க. அவர் உடல் ஊருக்குள் வந்தது. ஆனால் அவருடைய தலை கடைசி வரை கண்டுபிடிக்கவே இல்லை. வெறும் முண்டம்தான் வந்துச்சு, தலை வரல. பாருங்கள், நற்செய்திக்காக இவர்களெல்லாம் தியாகம் செய்கிறார்கள், நற்செய்தியை போதிக்கிறார்கள், என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே அன்பு மக்களே, நாம் இதுபோன்ற நிகழ்வுகளை எல்லாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரி தான் நான் சொன்னார், போன்சக்கர் சபையை சார்ந்த ஒரு சகோதரி 4 நாட்களுக்கு முன்பு வந்தார். அந்த சகோதரியை இந்த கதையை சொன்னார் என்கிட்ட. இது நடந்தது, நாங்கள் இருக்க ஏரியாவில் நடந்துச்சு அப்படின்னாங்க. சேசப சாமியாருடைய தலை இல்லாமல் பாடி வந்துச்சுன்ட்டு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன் அந்த சிஸ்டர்கிட்ட வேணும்னே, சிஸ்டர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வட இந்தியாவில் போய் வேலை செய்கிறீங்க, நீங்கள் நம்ம திருச்சி ஏரியா பக்கம் தானே, நீங்கள் இங்கேயே வந்துடலாமே. சிஸ்டர், போன்சக்கர் சபை உங்கள் சபை தான் இங்கே இருக்குது, கைலாசபத்தை கூட இருக்குது, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, இல்லை பிஷப், எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவருக்காக நற்செய்தியை நான் அறிவிப்பேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, நாங்கள் கஷ்டப்படாமல் இல்லை, துன்பப்படாமல் இல்லை, வேதனைப்படாமல் இல்லை. ஆனால் இவற்றின் நடுவிலே அவ்வாறு நற்செய்தியை போதிப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இருந்தால் ஆண்டவருக்காக இருப்பேன், இறந்தாலும் ஆண்டவருக்காக இறப்பேன் என்று அந்த சகோதரி சொன்னார்கள். அன்புக்குரிய மக்களே, நீங்களும் நினைத்து பாருங்கள், எல்லாரும் நாம் ஒவ்வொருவருமே நற்செய்தியை சிறிதாவது மக்களுக்கு எடுத்துரைக்க முயற்சி செய்கிறோமா? நாம் எல்லாரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிகுதியாக மூழ்கி போயிருக்கிறோம். நம்ம எழுந்திரிக்கவும், கலங்கத்தால் ஒரு சின்ன ஜெபம் சொல்லவும், ஒரு டீ காபி குடிக்கவும், பிறகு காலை சாப்பாட்டுக்கு தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலை வெட்டிக்கு போகிறது, பிறகு சாயங்காலம் வர்றது, கொஞ்சம் சாப்பாடு, டிவி இதெல்லாம் பார்த்துட்டு தூங்கிறது, ஜெபம் செஞ்சுட்டு. இது பத்தாது. தலை சிறந்த போதகராக அந்தோனியாரை கடவுள் ஏற்படுத்தினார் என்றால், நான் சொன்னேன், நீங்கள் யாரும் புதுமை செய்ய முடியாது, பெரும்பாலும் நானும் என்னால் புதுமை செய்ய முடியாது. நான் ஒருத்தரை கூப்பிட்டு, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, கை வரலையா, கால் வரலையா, இந்த நான் தொடுறேன், ஜெபிக்கிறேன், கை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை, ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லலைன்ட்ட. ஆகையினால் அதை செய்ய முடியாது. ஆனால் போதகத்தை நாம் செய்ய முடியும். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவியுங்கள்னு சொல்கிறார் பவுலடியார். அவர் கொரிந்தியர்களுடைய திருமுகம் 1 திருமுகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், நற்செய்தியை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. நற்செய்தி அறிவிக்கின்ற நம்முடைய கடமை.
அதனால் நம்ம ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லியிருக்காரு, விதை விதைப்பன் விதைக்க சென்றான். அந்த விதை என்பது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை மக்கள்கிட்ட விதைங்க. சில விதைகள் கடவுளின் வார்த்தைகள் எங்கே விழுகின்றன? பாதையோரம் விழுகின்றன. சில விதைகள் முச்செடிகள் நடுவே விழுகின்றன. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகின்றன. பாதை ஓரம் விழுந்த விதைகளை எல்லாம் காக்கா, குருவி, பறவைகள் கொத்தி தின்னுட்டு போயிடுது. முடிஞ்சு போச்சு. அதோட லைஃப் அவ்வளோதான். வார்த்தை போய் மண்ணில் விழுந்தது. ஆனால் பலன் தர முடியாமல் பறவைகள் கெடுத்து விட்டன. முட்செடிகள் நடுவே விழுந்த விதைகள் நன்றாக முளைத்தன. ஆனால் அந்த முட்செடி என்ன செய்து விட்டது? அமுக்கி நசுக்கி விட்டது, வளர விடவில்லை. மூன்றாவதாக அந்த விதை நல்ல நிலத்திலே விழுந்தது. அது 100 மடங்கு பலன் கொடுத்தது என்று பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் அறிவிக்கின்ற நிறைய வார்த்தைகள் ஒரு சமயத்திலே அந்த பாதை ஓரத்திலே விழலாம். அந்த வார்த்தைகளை சாத்தான் தூக்கி கொண்டு போய்விடலாம். காக்கா குருவி சாப்பிட்ற மாதிரி சாத்தான் உங்கள் வார்த்தையை எடுத்துகிட்டு போயிடும். உங்கள் வார்த்தை முட்செடி நடுவிலே விழுவது போல விழுந்தாலும் அது எப்படி முட்செடியால் அமுக்கப்பட்டு செத்து போகிறதோ அதுபோல் உங்கள் வார்த்தையை மக்கள் ஆவலோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கையிலே வரக்கூடிய கவலைகள், சோதனைகள், வேதனைகள், நம்பிக்கையில்லா தருணங்கள் இவையெல்லாம் அந்த இறைவார்த்தை கேட்டதை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பியதை நசுக்கி உங்களை இறைவார்த்தைப்படி நடக்காமல் இருக்க செய்துவிடும். கடைசியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்றால் நல்ல உள்ளத்திலே எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய உள்ளத்திலே, மனுஷியின் உள்ளத்திலே அந்த இறைவார்த்தை விழுகின்ற போது அங்கு என்ன நிகழ்கின்றது? அந்த வார்த்தையை 100 மடங்கு பலன் கொடுக்கின்றது. இப்போ அந்தோனியாருடைய இதயத்தில் விழுந்த விதை 30 மடங்கோ 60 மடங்கோ கொடுக்கவில்லை, 100 மடங்கு பலன் கொடுத்தது. எதுக்காக நம்ம புனிதருடைய திருவிழாவை கொண்டாடுறோம்? காரணம் என்ன? அந்த புனிதர் சாதாரண மனிதர் தான். அவரும் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர் தான். அவருக்கு கடவுள் இந்த ஆர்வத்தை கொடுத்து அவர் ஆசைப்பட்டபடி அவருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்த போது அவர் மிகச்சிறந்த போதகராக மாறுகிறார். என்றால் நமக்கும் அந்த ஒரு ஆசை வர வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் 15 வயதிலே அந்த சபையிலே சேர்ந்த மனிதன் பிறகு ஒரு புனிதராக மாறுகிறார். தான் இறந்த முதல் ஆண்டிலேயே புனிதராக பட்டம் பெறுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். நமக்கு கடவுள் அத்தகைய ஒரு வாழ்வை கொடுப்பாரா என்று தெரியாது. ஆனால் எப்பொழுதுமே ஆசைப்படுவது தவறு அல்ல. கடவுளே எனக்கு இப்படி அந்தோனியாரை போல வாழ்வதற்கு ஆசையை கொடும், நான் புதுமைகள் செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. அந்தோனியாரை போல அந்தோனியாருக்கு கடவுள் ஏராளமான வரங்களை கொடுத்துருந்தார். ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருப்பார். அவர் இத்தாலி நாட்டில் பதுவை நகரில் இருந்தார். அதே நேரத்தில் இத்தாலி நாட்டில் இவர் இருக்க போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரத்தில் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸில் இந்த அந்தோனியாருடைய அப்பாவே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார். கொலை குற்றம் செய்ததாக உருப்படியான சாட்சிகள் இல்லை. அவர் நிரபராதி என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. கோர்ட் அவரை தண்டிக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே நிலவுகிறது. அப்பொழுது கடவுளுடைய அரும் செயலால் புனித அந்தோனியார் தன்னுடைய மடத்தில் இருந்து கொண்டே இத்தாலி நாட்டில் அசிசி நகரில் இருந்து கொண்டு பதுவை நகரில் இருந்து கொண்டே அங்கே லிஸ்பன் நகரில் நீதிமன்றத்தில் அவர் சென்று சாட்சியம் கொடுக்கிறார். ஒரே நேரத்தில் அவர் பதுவை நகரிலும் இருந்தார், அவர் இந்த லிஸ்பன் நகரிலும் இருந்தார். நீதிமன்றத்தில் அப்பாவுக்காக சாட்சி சொல்லி அப்பாவுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அன்பார்களே, நம்மெல்லாம் அப்படி 2 இடத்துல இருக்க முடியாது அந்தோனியாரை போல எல்லாம். ஆனால் என்ன செய்யலாம்? அவரை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை செய்யணும். ஆசைப்படுறது மட்டும் பத்தாது. அதனால் ஆசை இருக்குது தாசில் பண்ண, அமைப்பு இருக்குது ஆடு மாடு மேய்க்க.
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது. படுற ஆசையை நல்லா பட்டு கொஞ்சம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேலும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இப்படி அந்தோனியார் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு தேவையான இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பார்.